இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்க ஆண்டவருக்காக தானே விட்டீங்க, நீங்க ஆண்டவருக்காக தானே கீழ்ப்படிஞ்சீங்க, மனுஷனுக்காக அல்ல. கர்த்தர் சொல்றாருன்ற அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மேன்மையானதை கூட நீங்க உதறி தள்ளுனீங்கல்ல, மாணிக்கத்தை கூட கர்த்தருக்காக விடுறேன்னு விட்டீங்கல்ல. கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க இழந்ததை விட ஒரு மடங்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக தான் தருவாரே தவிர குறைவாய் தரவே மாட்டார். நீங்க ஆண்டவரை உங்களுக்கு முன்னாடி வச்சு நீங்க இழந்தது கொஞ்சம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு நிறைய தருவாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டியே, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விட்டுருக்கிறியே, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பானா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளா, இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா. ஆனா நீங்க கர்த்தருக்காக விட்டுருக்கீங்க, ஆண்டவர் சொன்னார்ன்றதுக்காக தூக்கி போட்டீங்க. உங்க ஆசையெல்லாம் நீங்க அப்படியே கர்த்தருக்காக அழிச்சிங்க. எனக்கு நீங்க தான் வேணும்னு கர்த்தரிடத்துல சொன்னீங்க. நான் நம்புறேன், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை அவர் மறக்க மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க மறக்க மாட்டார்?